ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாவதி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீட்டிலேயே வந்து சூப்பராக டேஸ்ட்டாக கடையில் மாதிரியே வந்து பர்கர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் 3 பிரஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்பைஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூனு கார்லிக் பவுடர், அது கூட வினிகர் 1 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் பெப்பரை ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் பெப்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் பிளாக் சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். சிக்கனை கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் பால் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்டியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம அப்படியே கூட ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், க்ரில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பேன் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம வந்து பர்கரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரைடு சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம அதை தான் அடுத்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பாலை வந்து இப்படி நீங்கள் சும்மா அமுக்குனிங்கனாவே உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்துடும். திக்னஸும் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த 3 சிக்கன் பிரஸ்ட்டில் வந்து நான் கிட்டத்தட்ட 22 பேட்டிஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பேட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் ஃப்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு 2 எக் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எக்கு மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லோவும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸ் நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை ப்ரெட்டை வந்து கோஸாக நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இந்த ப்ரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஆயிலை சூடு பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெட் க்ரம்ஸும் நமக்கு ரெடியாக இருக்குது. பேட்டிஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம எக்கையும் நல்லா பீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த பேட்டி எல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பேட்டி எடுத்துகிட்டு எக்கில் நல்லா டிக் பண்ணிவிட்டு அது கூட இந்த ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 பை 1 போட்டு பண்ணலாம். நான் ஆயில் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன், அதனால் நான் மொத்தமாக போட்டுக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் நான் வந்து கோட் பண்ணிவிட்டு அதை அந்த ஷீட்டில் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரே டைமில் நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிப்பேன். நீங்கள் ஆயில் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி 1 பை 1 கோட் பண்ணி நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் பேட்டிஸ் எல்லாம் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஆயிலும் சூடாயாச்சு. ஸோ 1 பை 1 நம்ம உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரைடு சிக்கன் பர்கர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லெட்யூஸ், ஆனியன் எது வேணாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால ஒரே டைமில் நான் 7 பர்கர் பேட்டி வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய பர்கர் பேட்டி வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போல்லாம் நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ எடுத்து நம்ம வந்து சூடு பண்ணிவிட்டு பர்கர் மாதிரி வச்சு நம்ம அந்த பன்னில் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். கடையில் போயிட்டு பர்கர் சாப்பிடும்போது ரொம்ப சைஸு சின்னதாக தான் இருக்குது. ஆனால் வந்து $7 போடுறாங்க இங்கே கனடாவில். ஸோ அதை நம்ம வீட்டில் வந்து பண்ணும்போது அந்த பன்னு மட்டும் $4 சம்திங் வந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் பார்த்திங்கன்னா $22 இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து ஹாஃபை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுலேயே நம்ம 22 பர்கர் நம்மளால் செய்ய முடியுது. ஸோ அதனால் வீட்டில் செய்கிறது எப்போவுமே நம்மளுக்கு ப்ளஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போயாவது ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். உடனே அப்படியே நம்ம வந்து ஃப்ரைடு சிக்கன் மாதிரி நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சீஸ் வச்சு இந்த ஹாட்டோட நம்ம வந்து சீஸ் வச்சோன்னா சீஸ் கூட மெல்ட் ஆகிடும். ஸோ பர்கரில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே எங்களுக்கு வால்மார்ட் இருக்குது. அங்கேருந்து பர்கர் பன் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் லைட்டாக 2 சைடும் வந்து சூடு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மயோனைஸ் போட்டு நமக்கு வேணுங்கிற ஃபில்லிங்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ லைக் லெட்யூஸு, பிக்கிள், ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் டபுள் சிக்கன் பர்கர், டபுள் சீஸு எது வேணால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு பொதுவாக வந்து சீஸ் மட்டும்தான் பிடிக்குது. அவங்களுக்கு லெட்யூஸ் அந்த மாதிரியெல்லாம் ஆனியன், டொமேட்டோ அதெல்லாமே பிடிக்கிறதில்ல. பிக்கிளும் என் பசங்க சாப்பிட மாட்றாங்க. ஸோ நான் மைனஸ் மட்டும் போட்டுட்டு சிக்கன் பேட்டி அதுக்கு மேலே சீஸு. ஸோ
ஸோ சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு மெல்ட் ஆனால் பிடிக்கும். ஸோ நீங்கள் ஹாட்டாக எடுத்துகிட்டு அது மேலே சீஸ் வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் அவனில் லைட்டாக 30 செகண்ட் வச்சிங்கன்னா அப்போவும் மெல்ட் ஆயிரும். ஸோ இவங்களுக்கு மெல்ட் ஆகலாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. ஸோ என்னோட பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக சிக்கன் பர்கர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.